ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கா வெளியிட்ட 15 அறிக்கை அசராத ஈரான். நார்த் கொரியா அதிபர் கிம் ஜாங் உன் செய்தியாளர்கிட்ட வெளியிட்ட பகிரங்க அறிவிப்பு. இதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உலகத்துக்கே தெரியும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போரில் மத்தியஸ்தம் பண்ண வந்தவர் தான் நம்ம ட்ரம்ப் அவர்கள். ட்ரம்ப் அவர்கள் எதுக்கு ஈரான் போரில் தலையிட்டார்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் நியூக்ளியர் பாம்பை கையாண்டு கொண்டுட்டு இருக்கு, அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க செய்கிற இடத்த தகர்த்தெறிஞ்சிட்டு இந்த அணு ஆயுதம் செய்கிற விஷயங்களை தகர்த்துட்டு அவங்களோட வேலைகளை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அவங்க நிறைய அமைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய வெப்பன்ஸ்களை சப்ளை செய்துட்டு வராங்க. ஆயுதம் சப்ளை செய்கிறத நிறுத்திட்டு முற்றிலும் அவங்க நாட்டு வளர்ச்சி பணிகளை நீடிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஈரானும் எங்கள் நாட்டில் நாங்கள் ஏதோ பண்ணுறோம், உங்களுக்கு எதுக்கு மற்ற நாடை எட்டி பார்க்குற வேலைன்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போர் ஆரம்பிச்சிச்சு. போர் ஆரம்பித்ததும் யூஏஇ, அதாவது பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் சுற்றி இருக்க பேஸ் எல்லாமே அமெரிக்கா பயன்படுத்தி ஈரான் மேலே அட்டாக்கை தொடங்குச்சு. இஸ்ரேலும் ஒரு பக்கம் அட்டாக்க தொடங்கினாங்க. இதன் விளைவாக ஈரானில் ஏகப்பட்ட பாதிப்புகளை அமெரிக்கா செஞ்சாங்க, இஸ்ரேலும் செஞ்சாங்க. ஈரானும் பதில் தாக்குதல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ்னு ஒரு இடம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வழியாக தான் பிற நாட்டு கப்பல்கள் வரணும். அதாவது எண்ணெய் ஏற்றிட்டு வர வழியில் ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் இங்கே போரில் பாதிக்கப்பட்டு இருக்கோம், மற்ற நாடெலாம் நல்ல தண்ணியில் எண்ணெயை போட்டுக்கிட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்களா, அதாவது தண்ணியில் கப்பல் மூலிமா எண்ணெய் ஏற்றிட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்களா, அதனால எந்த கப்பலும் போகக்கூடாது, எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவோம், அடிச்சு நொறுக்குனாங்க. இதன் விளைவாக என்னாச்சு, மக்கள்கிட்டே பேனிக் பையிங் அதிகமாகிடுச்சு. அதாவது பயந்து போயிட்டு எங்கே பெட்ரோல் டீசல் இல்லாமல் போயிடும்னு எவனோ கொளுத்தி விட்டு போயிட்டாப்ல. ஸோ அதனால் மக்கள்லாம் பெட்ரோல் பங்க்கில் கியூவில் கட்டி பெட்ரோலை வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடாச்சு. இப்போ ஹோட்டல் வச்சுருக்கவங்களாம் கேஸ் சிலிண்டருக்கு ரொம்பவே அவதிப்பட்டு இருக்காங்க. இப்போ அது நம்ம கவர்மெண்ட்டும் அதெல்லாம் காலப்போக்கில் சரியாயிரும், ஒன்றும் இல்லை நமக்கு ஸ்டாக் வந்துட்டுருக்கு, நம்மளோட கப்பல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு செய்திகளையும் வந்துட்டுருக்கு. அதுக்கு நடுவில் லாக்டவுன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ லாக்டவுன்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளோட யதார்த்தமாக நம்ம நாடு இருக்கும் அப்படின்னு நம்ம பிரதமர் அவர்கள் கூட, ஸோ நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க, ஒரு பிரச்சனை வராது, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோன்ற அளவுக்கு தான் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த போரை நிறுத்தணும்னா ஒரு 15 நிபந்தனையை விதிக்கிறோம் அப்படின்னு ஈரான் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 15 நிபந்தனைகளில் நிறைய குழந்தைத்தனமாக இருக்குது. அதில் முக்கியமான 3 விஷயம் இருக்குதுங்க. முதலாம் ஒன்று, நியூக்ளியர் பாம்பு செய்கிறத நீங்கள் நிறுத்தணும், செஞ்சுட்டு இருக்க அந்த இடத்த நீங்களே தகர்த்தெறிஞ்சிடணும். அடுத்தது 2ஆம் நிபந்தனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன மிசைல்ஸை கையாளுறீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு கணக்கு காமிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு 2000 கிலோமீட்டர் தான் அவங்களோட மிசைல் வரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது 4000 கிலோமீட்டர் தாண்டி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ யாருப்பா நீ எல்லா ஏரியாவிலையும் பூந்து விளையாடுறிய, ஸோ அந்த மிசைல்ஸ் எல்லாம் நீ கைவிட்டணும், நாங்கள் சொல்கிற மிசைல்ஸை தான் நீ பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆயுதத்தை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வித்துட்டு வரீங்க, அது யார் என்ன எதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் விற்கிறத தடை செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் விற்கிற விதமாக அவங்க பிற நாடுகள் மேலே அட்டாக் செய்யலாம், இல்லை தவறுதலாக டெரரிஸ்டாக மாறப்படலாம். ஸோ அப்படி தான் அமெரிக்கா 3 நிபந்தனைகள் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இப்போ சில்லித்தனமாக நிறைய நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. ஏன் இதை சில்லித்தனமாக இருக்குன்னு சொல்கிறோன்னா, ஒரு நாடு எதை வச்சிருக்கலாம் எதை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பிற நாடுக்கு உரிமை இருக்குதான். ஆனால் அந்த நாடு இதை தான் செய்யணும்ட்டு உத்தரவு போடுறதுக்கு எந்த நாட்டுக்கும் அதிகாரம் கிடையாது. நியூக்ளியர் பாம் தயாரித்தா அது தவறான விஷயம் தான். ஏன்னா அதுக்கு நம்ம ஜப்பான், ஹிரோஷிமா, நாகசாகியே நம்மளுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல உள்பூண்டு வளர்கிறதுக்கே அத்தனை வருஷங்கள் ஆச்சு. ஸோ நியூக்ளியர் பாம் தவறான விஷயம், தீவிரவாத விஷயம் தவறான விஷயம். ஸோ இதெல்லாம் தட்டி கேட்க போன அமெரிக்கா, அவங்க நாடு எவ்வளோ மிசைல் வச்சுருக்கணும், என்ன பண்ணணும், அவங்களோட பாதுகாப்பு திட்டம் என்ன, அது எல்லாத்தையுமே தான் சொல்கிறத கேட்கணுன்றது பெரிய தவறு இல்லையா? ஸோ அதனால தான் இது சில்லித்தனமான விஷயமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 1 மாதம் போர் நிறுத்தம் செய்கிறோம், எந்த விதமான அட்டாக்கும் உங்கள் மேலே செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1 மாதம் பொடி வச்சு பேசியிருக்காரு. இதுக்கு தக்க பதிலாக ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திடக்கூடாது, பேச்சுவார்த்தைன்றது எங்ககிட்ட நடத்துங்க, நீங்களே ஒரு 15 நிபந்தனைகளை கொடுத்துட்டு இதை தான் செய்யணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க, அதெல்லாம் பண்ண முடியாது போங்க, அந்த மாதிரி தான் அவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது தெரியுது. இப்போ அமெரிக்காவோட அடுத்த திட்டமாக ஒன்று பார்க்கப்படுது என்னென்னா, அதாவது இவங்க அந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் இறங்கி வரலன்னா அடுத்தது அட்டாக் அவங்களோட எண்ணெய் கிணறுகள், அதாவது அவங்க நாட்டிலேருந்து எண்ணெய் எடுத்து அதை பைப் மூலிமா கடலுக்குள்ளே தானே கொண்டுட்டு போவாங்க. அந்த கடலுக்குள்ளே போயிட்டு அங்கே தீவுகள் இருக்குது, அந்த தீவுகள் தான் கிணறுகளாக அமைக்கப்படுது, அங்கேருந்து தான் பிற நாடுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிணறுகளை அடித்து துவைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது கப்பல்கள் போக்குவரத்து இருக்க இடத்த அப்போ தான் அமெரிக்கா ஆர்மி கண்ட்ரோலில் எடுக்க முடியும். ஸோ பிற நாடுகளுக்கும் போக்குவரத்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் அமெரிக்கா பிற நாட்டுக்கு இவ்வளோ நல்லது பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிற நாடுகள்லாம் அழுத்தங்கள் நிறைய கொடுக்குறாங்க. ஏன்பா நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறதுனால எல்லா நாடுகள்லையும் பிரச்சனைகள் ஓடுது, பொதுமக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, குறிப்பாக சொல்லணும்னா மிடில் கிளாஸ் தாங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால தான் பிற நாடுகள்லாம் அழுத்தம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல்
பொது வலைத்தளங்களில் அமெரிக்காவை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது அந்த நாட்டோட ஒரு நட்பெயர் குறையிறது இல்லையா? ஸோ அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கையாண்டு கொண்டுட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது நடுவில் வந்து தலைவர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னா நம்ம நார்த் கொரியா அதிபர் கிங் ஜாங் உன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அணு ஆயுதம் வைக்கிறது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது. ஸோ அதனால தான் நார்த் கொரியா அணு ஆயுதம் கையாளுவதில் வல்லவர்களாக இருக்கும். எங்ககிட்ட நிறைய அணு ஆயுதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்போம். எங்களோட முதல் எதிரி பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா தான். அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுதம் வச்சிருக்கிறது பிற நாடுகளை அழிக்கிறதுக்கு இருக்கோ இல்லையோ எங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் எங்கள் மக்களை பாதுகாக்கிறதுக்கும் எங்களோட பெருமையாகவும் இருக்குன்ட்டு அவர் திட்டமட்டமாக ஒரு செய்தியை கொடுத்துருக்காருங்க. ஸோ இது யாருக்கு ஸ்ட்ரெயிட்டாக அடித்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு அவருக்கு கொஞ்சம் ஃபயர் ஆன மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு போரை நடத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கிங் ஜாங் உன் கெத்தா பேசிட்டு அறிக்கையை விட்டுட்டு இருக்காரு. அணு ஆயுதம் வைக்கிறது தப்பு தான், அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதும் தவறு தான். ஏன்னா அதை பிற நாடுகளில் போடும் போது அந்த நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பொதுமக்கள் கொல்லப்படுவார்கள். அந்த நாட்டில் வந்து விவசாயமே இல்லாமல் அழியப்படும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஆனால் ஒரு சைடில் அந்தந்த நாடு அவங்கவுங்க விஷயங்களை பண்ணும்போது பிற நாடுகள் குறுக்க வந்து நீ இதை தான் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் அந்த பையன் பிரியாணி சாப்பிட்றவனுக்கு பழைய சோறை போட்டு கொடுத்து நீ பழைய சோறு தான் சாப்பிடணும்னு டெய்லியும் நம்ம சொல்லக்கூடாது. அவனே தீர்மானித்து அந்த சாப்பாடு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அதுக்கு மாற்றாக இல்லை பிரியாணி எல்லாம் சாப்பிடக்கூடாது, பழைய சோறு தான் சாப்பிடணும், இல்லை நீ பழைய சோறு சாப்பிடக்கூடாது, நீ பீஸா தான் சாப்பிடணும்னு ஒன்று ஒன்றா நம்ம மாற்றி மாற்றி சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஃபைனலாக அந்த போர் எப்போ முடிவுக்கு வரும்னு தெரில. ஆனால் பொதுமக்கள் மட்டும்தான் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எத்தனையோ பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க, குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிற நாடுகள், ஏன் நம்ம நாடுகளே இப்போ இருக்கட்டும், இப்போ இவங்களெல்லாம் அடிச்சுக்கிறதுனால நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் இது மாதிரி விஷயங்களில் தடை ஏற்படலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்பிஜி சிலிண்டரில் நம்மளுக்கு கொஞ்சம் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டாக் வரதுக்கு டிலே ஆகலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்மளோட எனர்ஜி சோர்ஸ் இருக்கட்டும், நம்மளோட எனர்ஜி பார்த்திங்கன்னா கரண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது இப்போ வரைக்கும் நல்லாவே கிடச்சிட்டு வருது. இதே மாதிரி போர் நீடிச்சுட்டு இவங்க மிசைல் அட்டாக்லாம் பண்ணிவிட்டு அணு ஆயுத விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கரண்ட்டு கூட வராமல் போயிடலாம், ஏன் இன்டர்நெட்டும் போயிடலாம், எல்லாமே அவுட் ஆயிடலாங்க. ஸோ போர் வந்து எதுக்குமே தீர்வாகுது. ஒவ்வொருத்தன் யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆளுன்றத அவங்கவுங்க போர் பண்ணி முடிவு பண்ண முடியாது. அதுக்கு வந்து குணங்கள் தான் யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆளுங்கிறத கணிக்க முடியும். ஸோ ட்ரம்ப் அவர்கள் செய்கிறது நியாயமா இல்லை இஸ்ரேல் செய்கிறது நியாயமான்றதை நம்ம கமெண்ட்ஸில் நீங்களே போடுங்க. ஏன்னா என்றைக்குமே வலியவனை வந்து எளியவனை வந்து அடிக்க முடியாது தான். ஆனால் எளியவன் வந்து ஒரு நாள் வலியவனை அடிக்கணும்னா அவன் மனசளவில் உயர்ந்தவனானா எந்த எளியவனாக இருந்தாலும் வலியவனை ஈஸியாக அடிச்சிடலாங்க. இதுதான் நம்மளோட கருத்து. ஓகே நண்பர்களே, இதே போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்கும். நான் உங்கள் மீதும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.